ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ப்ளவுஸ் வந்து பேக் நெக் ஹூக் வச்சு எப்படி நம்ம பஃப் ஸ்லீவ் கொடுத்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க அளவு ப்ளவுஸு. இதுக்கு வந்து கை வந்து நார்மலாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், முன்னாடி ஏற்கனவே ஹூக்ஸ் வச்சு தைச்சிட்டாங்க. இந்த ஹூக்ஸ் வந்து முன்னாடி இல்லாமல் நம்ம பேக்கில் வந்து பின்னாடி வைக்க போகிறோம். இது வந்து இன்றைக்கி எப்படி நம்ம அது இல்லாமல் இந்த பட்டி வந்து கொடுக்காம நார்மல் ஸ்லீவை வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். வாங்க இப்போ இன்றைக்கி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இது தாங்க சாரீ பாருங்க, இதுதான் ப்ளவுஸு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா சாரீலேருந்து பீஸை கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒன்றா சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நாட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த நாட்டு மாதிரி கொடுத்தாவே வந்து தைக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க, சின்னதாக வர்றது போல். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைக்கவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ லைனிங் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த கரைப்பீஸை வந்து ரெண்டு இந்த மாதிரி ஜோடியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கரைப்பீஸ் ரெண்டு இந்த மாதிரி ஜோடியாக இருக்கணும், இந்த சைடும் இந்த சைடும். இப்போ நம்மளோட பாடி சுற்றளவோட அளவு எவ்வளோ நம்ம அளந்துக்கலாம். நம்ம ஊக்ஸ் பட்டி இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு ஆம்கோல்கிட்ட எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கணும். 8.75 வருது. 8.75 வந்து ரெண்டாக மடிச்சிங்கன்னா 17.5 வரும். 17.5 வந்து 1.5 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிட்டோங்கன்னா நம்மளுக்கு 19 இன்ச் வந்து நம்ம ஜெட் ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் வச்சுருக்கிறேன். இப்போ 17.5 1.5 இன்ச்சு கூட்டினா நம்மளுக்கு அளவு வந்து 19 இன்ச்சு. இப்போ 19 இன்ச் அப்படியே நம்ம கீழ்ப்பக்கமாக அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் அதே அளவு 19 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து துணி இது போல் கரை பீஸும் நம்ம கட் பண்ண பீஸும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம அளவு எடுத்து வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம 1.5 இன்ச்சு நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம விழுவோம். இதுக்கு வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம வந்து துணி தனியாக தான் ஜாயின் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் 0.5 வரும் நம்ம மீட்டரில் அளந்தா வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஹைட் அளந்துக்கலாம். நம்ம ப்ளவுஸோட உயரம் பாருங்கள், பின்பக்கமாக வந்து டாட் பிடிச்சிருக்கோம். அந்த டாட்லேருந்து நீங்கள் ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து 1/4 இன்ச்சு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே துணியை அப்படியே மடித்து போட்டுருங்க. எல்லா சைடும் துணி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம கீழே வந்து அளவு வச்சோம்ல அதே அளவு மேல் பக்கமும் கரெக்டாக மார்க்கிறலாம் அதே நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊக்ஸ் பட்டி இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து நம்ம அளவு வச்சுக்கலாம். நம்ம ஆனால் பட்டி வைக்க போகிறதில்ல இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அதை நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால பட்டி இருக்கிற இடத்துல அளக்காமல் கீழ்ப்பக்கமாக இருந்து நம்ம ஆம்கோல்கிட்ட மட்டும் நம்ம மேலே 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இதோட அளவு வந்து சைடில். இப்போ வந்து ஊக்ஸ் பட்டிக்கிட்டு அதே போல் நடுவில் பட்டிக்கிட்ட அளக்காமல் மேல் பக்கம் மட்டும் நம்ம வச்சுட்டு 1/4 இன்ச்சு வச்சா போதும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் இவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். கழுத்துலாம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு பின்பக்கம் அளவு வந்து நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கிறத வந்து அளந்துட்டு மேலே 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர்கிட்ட கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ரொம்ப இழுக்காமல் நார்மலாக வந்து நம்ம போட்டு 2 சைடும் வந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி மடித்து அடிக்கிறதுக்காக. இப்போ வந்து எல்லா அளவும் வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நேராக இது போல் கோடு போட்டுட்டு கழுத்துக்கு வந்து லைட்டாக வளைவு கொடுத்துருங்க, ரவுண்டுக்கு கழுத்து. இப்போ வந்து நம்ம ஆம்கோல்கிட்ட வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் மேல் பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி குடையிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு கழுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு பின்பக்க கழுத்தையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பின்பக்க கழுத்துக்கு வந்து என்ன கழுத்து தேவையோ நம்ம வந்து அது போல் வச்சுக்கலாம். இது வந்து ரவுண்டு நெக்கு தான் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் அகலமாக. நம்ம வந்து அதே போல் நம்ம ரவுண்டு வரைஞ்சிட்டேன். லைட்டாக வந்து மூலையில் குடஞ்சா போதும். இப்போ வந்து அப்படியே திருப்பி நம்ம சைடில் ஆம்கோல்கிட்ட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே உள்ள துணியை விட்டுட்டு மேலே மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு அந்த 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சாலே அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்கிட்ட லைட்டாக சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா கீழே வந்து நம்ம எந்த அளவு இருக்கோ கீழ் பக்கமாக இருக்கிற அதே அளவு வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1/2 இன்ச்சு மட்டும் இருக்கிறது போல் வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து பேக் பக்கம் எது ஃப்ரண்ட் பக்கம் எதுக்குன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தெரியாமல் முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு ஒரு டைம் நம்ம பின்பக்கத்தை வந்து முன்பக்கமாக கட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம எழுதி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் இப்போ வந்து கையை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை கட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸ் இந்த லைனிங் பீஸவே 4 இந்த போல் மடிச்சுட்டு கரை பீஸ் ரெண்டும் சைடில் இந்த மாதிரி வரமாக வச்சுட்டு மேலே வந்து ப்ளவுஸ் கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அளந்துட்டு அப்படியே கீழே வந்து 1.5 இன்ச்சும் அந்த பக்கமாக கை 4 இன்ச்சும் வச்சுட்டு ஈஸி கை கட் பண்ணுறது. நம்ம சீக்கிரமாக வந்து அளவு போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பழவிட்ட வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ வந்து அளந்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் பீஸும் இதுவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டிங்கன்னா அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கை வந்து குடஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா முன்பக்கம் வரும்போது நம்ம குறையணும். அதனால் பாருங்கள், இதாங்க கையோட அளவு மேல் பக்கமாக. கீழே வந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணிக்காக விட்டுருக்கோம். இந்த அளவு இல்லாமல் 1/4 இன்ச்சு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதனால் அது அந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து குடையிறது வந்து 3/4 இன்ச்சு மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி குடஞ்சிக்கணும். இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸும் வந்து ப்ளவுஸோட பீஸும் வந்து நம்ம எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேரீலேருந்து வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஜோடியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரை பீஸ் 2ம் வச்சிங்கன்னா கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேரீ வந்து கட் பண்ணும்போது நேராக வரும். இது வந்து சேரீலேருந்து கட் பண்ணுறது வந்து நம்ம கைக்கு பப் கொடுத்து நாட்டு வைக்க போகிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டர் தேவைப்படும். அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் சேரீலேருந்து கட் பண்ணி டிசைன் வைக்கணும். அப்படி துணி சேரீ வந்து எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி கூட நம்ம வந்து சேரீலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி டிசைன் வச்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சேரீ நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதிலேருந்து டிசைன் வைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் வந்து கரை பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சேரீயில் இருக்கிற பீஸை வந்து பப்பு கொடுத்துட்டு இதுதான் வந்து கரை பீஸ் கை கொடுக்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக இருக்குது ப்ளவுஸு. நம்ம எவ்வளோ அளவு தேவையோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா அயர்ன் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீழே உள்ள பீஸையும் இதையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீஸ் எல்லாம் வச்சு நம்ம லைட்டாக வந்து தீ வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக வச்சிங்கன்னா வந்து சுருக்கமாக வரும். ஏன்னா கரை வர்றதுனால அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க பேக் நெக் வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் யாராவது கற்றுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.